பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்ன அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் பாத்தீங்களா? பெரிய ஒரு கார்டன். இது இந்த மரங்கள்லாம் பாக்குறீங்களா? அதுக்கு பேரு செரி பிளாசமா. அது பிங்க் கலர்ல பூ பூக்குமா மார்ச் மாசத்துல. ஃபுல்லா பூவா இருக்குமா மரம் முழுதும். அதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா, பியூட்டிஃபுல்லா. மார்ச் மாசம் வர முடியலையா, அதனால இந்த பூ அழகா பார்க்க முடியல. ஆனா இந்த கார்டனை பாருங்க, இவ்வளவு அழகா பண்ணிருக்கிறாங்கல்ல. பெரிய ஒரு கார்டன். அந்த கார்டனை தாண்டி நிறைய கட்டடங்கள் இருக்கிறது. ஒரு சிட்டியினுடைய ஒரு பகுதியே இருக்கிறது. அங்க ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? 40 வருஷத்துக்கு முன்னால இது கடலா இருந்த இடம். நம்ப முடியுதா உங்களுக்கு? அந்த கட்டடங்கள் இருக்கிற இடம்லாம் கடலா இருந்ததான். அங்கதான் நிறைய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் குடியிருக்கிறாங்க. நம்ம இந்தியர்கள் குடியிருக்கிற பகுதி இது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. இந்த கடலை மண்ணினால முக்கி இந்த இடத்துல கார்டன், பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் கட்டி இருக்கிறாங்க. மனிதனுக்கு தேவன் எவ்வளவு திறமைகளை, ஞானத்தை தந்திருக்கிறார் பாத்தீங்களா? தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கே இவ்வளவு ஞான திறமை இருந்தா அந்த தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யக்கூடியவர் இல்ல? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போனது, ஒண்ணு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதை சரிப்படுத்தி அதை புதிதாக்க அவராலே முடியும். கடல் அலைகள் வந்து கொண்டிருந்த இடம், தண்ணீராக இருந்த இடம், இன்னைக்கு இந்த இடம் எவ்வளவு வித்தியாசமாய், அப்படி நம்பவே முடியாத அளவுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் அப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஒண்ணும் பயப்படாதங்க. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ என் பிள்ளை ஆயிட்ட, எனக்கு இடம் கொடுத்துட்ட, உன் உள்ளத்துல என்னை ஏற்றுக்கொண்ட, நான் உன்னை விட்டு நீ விலகவே மாட்டேன். அப்படின்னா ஒரு நாளின் 24 மணி நேரம் அவர் கூட இருப்பார். வாரத்தின் 7 நாட்களும் கூட இருப்பார். ஒரு வருடத்தின் 365 நாட்களும் உங்களோடு இருப்பார். அவர் என்றென்றைக்கும் கூட இருக்கிறவர். நீங்க எங்க போனாலும் கூட இருப்பார். வேற யாருமே இப்படி வாக்கு கொடுக்க முடியாது, செய்யவும் முடியாது. அதாவது, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன், எப்பவும் உன் கூடவே இருப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு கணவனை பார்த்து மனைவி சொல்ல முடியாது, மனைவியை பார்த்து கணவன் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, வேலைக்காக அவங்க தனியா போய்தான் ஆகணும். சில பிசினஸுக்காக தனியா டிராவல் பண்ணி தான் ஆகணும். யாருக்கு எப்போ மரணம் சம்பவிக்க ஒருத்தர் முந்தி போய்தான் ஆகணும். ஆனா இந்த வாக்குத்தத்தம் கொடுக்க ஒரே ஒருவரால முடியும், இயேசு கிறிஸ்து. ஏன்னா நீங்க வேலைக்கு போனாலும் கூட இருப்பாரு, பிசினஸ்க்கு போனாலும் கூட இருப்பாரு, காலேஜுக்கு போனாலும் கூட இருப்பாரு, ஸ்கூலுக்கு போனாலும் கூட இருப்பாரு, ஊழியத்துக்கு போனாலும் கூட இருப்பாரு, நீங்க விமானத்துல போனாலும் கூட இருப்பாரு, பஸ்ல போனாலும் இருப்பார், ட்ரெயின்ல போனாலும் இருப்பார், எங்க போனாலும் எப்பவும் கூட இருப்பார். இப்ப என் கூட இருக்கிறாரே, கார்டன்ல இருக்கிறாரு, நான் இருக்க வீட்டுல இருக்கிறாரு, என்னை விட்டு விலகவே இல்லை. 1972 ஆண்டவரை உள்ளத்துல இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அந்த நாள் முதல் இத்தனை ஆண்டு காலம் என்னை விட்டவர் விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. அதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம், தேவனுடைய பிரசன்னம். அவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீங்களே போய் சொன்னால், ஆண்டவரே கொஞ்சம் நீங்க இருங்க, நான் என் வேலையை முடிச்சிட்டு வரேன்னு, அதெல்லாம் முடியாது, உன் வேலையில நான் கூட இருப்பேன்னு தான் சொல்லுவார். அதுதான் ஆண்டவர் இயேசு. அதனால அவர் நீங்க எங்க போனாலும் கூட இருப்பேன்னு சொன்னதுனால அவரோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் இனிமையான, பாதுகாப்பான வாழ்க்கை. அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிற ஸ்தோத்திரம். என்னை விட்டு நீர் விலக மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், எப்பவுமே என் கூட இருந்து நடத்துகிறீர். உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்க்கையில பாழாய் கிடக்கிற இடங்களையும், குடியிருக்க முடியாத இடங்களையும் குடியிருப்பாய் மாற்றி செழிப்பை உண்டாக்கி வாழ வைக்கிற தேவன் நீர். என் வாழ்க்கையில் அப்படியே நீ செய்கிறீர், புதிதாக்குகிறீர், ஆசீர்வதிக்கிறீர், மேன்மைப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.